எல்லோருக்கும் உடனே பொறுப்பு ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி தாவேகாவுக்குள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கின் காரணமாக அந்த கட்சி பாழடைந்து கொண்டிருக்கிறது. 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு இப்போ நீ 5 கோடி செலவு பண்ணன்ற 10 கோடி தரேன்னா 2-3 பேர் மாறக்கூடிய சூழல் உருவாகும். யாரும் செலவு பண்ணாமே 100க்கு 100 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகா உடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு இப்போது இருக்கிறார், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அத்தனை பேருக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு முடிவை அவரால் எப்படி எடுக்க முடியும்? திரு வேலுமணி அவர்களுடைய அதிருப்தி அப்படின்றது ஒரு கூட்டத்திலே பேசுறாரு. எனக்கு மட்டும் பதவி கொடுத்து என்ன பண்றது, என்னோட வந்தவங்களுக்கு எங்க பதவின்னு கேட்கிறாரு. வேலுமணி ஏற்கனவே எடுத்த ஒரு அட்டம் ஃபெயிலியர், ஆதரவுன்ற நிலைப்பாடு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்ப அதே நிலைப்பாட்டை எடுப்பாரா? எனக்கு அது என்ன பண்றாங்கன்னு புரியல. அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கின் காரணமாக அந்த கட்சி பாழடைந்து கொண்டிருக்கிறது, பாழாகி கொண்டிருக்கிறது. மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த புரட்சித் தலைவி அவர்களும் அந்த இயக்கத்தை மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கட்சியாக்கினாங்க. 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் இடத்திற்கு தள்ளி அதே இடத்தில் நிற்க வைத்தார்கள் 2 பேரும். எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம் டிஎம்கே ஆட்சிக்கு வரவிடாதபடி பண்ணார். செல்வி ஜெயலலிதா ஆட்சி இழந்த கட்சி திரும்ப வர முடியுன்ற சாதனையை படைத்தார். பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை அந்த கட்சி சந்தித்து வருகிறது. யாருடைய பேச்சையும் யாருடைய ஆலோசனையும் அவர் கேட்க தயாராகவே இல்லை. 2016 தொடங்கி தொடர்ந்து அவருடைய முடிவுகள் தவறாகவே இருக்கின்றன. அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அவர் எடுத்த பல முடிவுகள் தவறாக போயிருக்கின்றன. இப்போது வெளியே போனவர்கள் திரும்ப உங்களிடம் வந்தார்கள். நீங்கள் தான் தூது விட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு 2 தரப்பையும் பேசினார்கள். எல்லோருக்கும் பழைய பொறுப்புகளை தந்து விடுகிறேன் என்று சொன்னார். பொதுக்குழுவை எல்லாம் கூட்ட முடியாதுன்ட்டார். பழைய பொறுப்புகளை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தலை சீவி சிங்காரித்து மூக்கை அறுப்பதை போல கௌரவ பொறுப்பாக கொடுத்துட்டு அவர்களிடம் இருந்த வலிமையான மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்து விட்டீர்கள். ஆகவே அவர்கள் இப்போது அவமானப்பட்டு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க விரும்பவில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அடுத்து எடுக்கப் போகிற அரசியல் முடிவுதான் எனக்கு ஒரு வியப்பை தருகிறது. நீங்கள் தாவேகா இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது புரிந்து கொள்ளுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு இப்போது இருக்கிறார், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அத்தனை பேருக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு முடிவை அவரால் எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் அந்த கட்சியில் பயணிப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? நெடுங்காலமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த சிலருக்கே இன்னமும் பொறுப்புகள் கிடைக்கவில்லை என்கிற அதிருப்தி அந்த இயக்கத்தில் இப்போது மேலோங்கி விட்டது என்று கடந்த ஓரிரு வாரங்களாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே ஒரு 6-7 பேர் திடீரென்று லாட்டரி சீட்டிலே பிரைஸ் விழுந்ததை போல அமைச்சர்களாகி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் இந்த கட்சியோட சம்பந்தமே இல்லாம திடீர்னு நின்னவங்க அமைச்சராகிட்டாங்க. ஆமா, கரெக்ட். ஒரே மாவட்டத்திலே அமைச்சர்களுக்குள் மோதல், அதையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆளுங்கட்சியான பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகரிக்கும், நான் பார்த்திருக்கிறேன். எதற்காக சொல்லுகிறேன்? அப்படி ஆளுங்கட்சியான பிறகு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் எப்படி வாய்ப்பளிப்பீர்கள்? எப்படி முக்கிய பொறுப்பு? பட் தாவேகாக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இவங்கெல்லாம் வந்தா கட்டமைப்பு வேறு வரை, கிளை வரை, ஒன்றிய வரை போகும் தானே. இப்போ விஜய் அலையில ஜெயிச்சிட்டாங்க, கட்டமைப்பு இருந்தால் தானே உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியும். அப்போ இவங்க அதிமுக போன்ற கட்சிகள் வர்றவங்களால கட்டமைப்பு உருவாக்க முடியும். நீங்கள் இந்த காரணங்களை சொல்லலாம். நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து தான் ஓட்டு போட்டார்கள். விஜய் நீங்கள் பல பேர் எம்எல்ஏ யாருன்னு தெரியாதுன்ற பேச்சு இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? விஜய் ஜெயிக்கணும். அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு. எல்லாம் குட்டீஸ் வரைக்கும் ஓட்டு கேட்டார், எல்லாம் பண்ணார், ரைட்டு வந்துட்டார். இப்போது நீங்கள் உங்கள் கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்ற சிந்தனை 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி தொடங்கிய பிறகு தான் வருகிறதா? அதுவும் இவர்கள் தான் பண்ண வேண்டும் என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அப்போ விஜய் மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகளா என்னத்துக்கு? அவர்களெல்லாம் திறமையற்றவர்களா? அவர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள். நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறோம், அவர்கள் வரட்டும், பணி செய்யட்டும், எல்லோருக்கும் உடனே பொறுப்பு ஏன் தர வேண்டும் என்ற கேள்வி தாவேகாவுக்குள் இருக்கிறது.
ஓ, அதாவது விஜய் மக்கள் மன்றத்திலிருந்து பயணிப்பவர்களுக்கும் புதுசா அதிமுக இருந்து பிற கட்சியிலிருந்து வர்றவங்களும் ஜெல்லாகாம இருக்காங்க. ஜெல்லாகாத இருக்கக்கூடிய சூழல் மிக விரைவில் உருவாகிவிடும். ஓ, அப்போ ஒரு இடைத்தேர்தல் போனா அங்க அம்பலப்பட்டுருவாங்க. நிச்சயமாக யாருக்கு நீங்கள் வந்து சார் அந்த நிறுத்தப்படுகிற வேட்பாளர் அவரும் செல்வாக்கானவராக இருக்க வேண்டும், விஜய் செல்வாக்கும் உதவ வேண்டும். அப்படி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நான் சேர்ந்த சில பேர் பெயரை குறிப்பிட்டு நான் அடையாளப்படுத்த விரும்பல. சேர்ந்த சில பேருக்கு அதிமுக தான் அடையாளம், ரெட்டலை தான் அடையாளம். அவர்களுக்கு சொந்த செல்வாக்கே கிடையாது. சேர்ந்த அல்லது சேரப்போகிற 1-2 பேருக்கு சொந்த செல்வாக்கு உண்டு. இதுதான் இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. ஓகே, ஒரு 10 தாவேகாவினர் அதிருப்தியில் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி மாறா போகிறாங்க, அவங்கள வந்து ஒரு பெரிய கட்சி பேரம் பேசிட்டு இருக்குன்னு சில புலனாய்வு இதழ்கள் எல்லாம் வந்து செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ரைடுன்னு பார்க்குறோமா? இல்லை, நான் அது நடக்கும் என்று நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட முயற்சி யாராவது ஈடுபட்டிருந்தால் அது பலன் அளித்திருக்காது என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறுகிற செய்திகளை நானும் பார்த்தேன். 1-2 பேர் கூட கிடைக்கவில்லை, திணறிக் கொண்டிருந்தார்கள் என்றும் இனிஷியலாக பேச்சுவார்த்தை ஏதோ தெரிந்தவர்கள் மூலம் பேசி பார்ப்பது என்ற நிலை வந்தது. அதற்கும் நடைபெற்ற ரைடுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. முயற்சி ஆரம்ப நிலையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை நான் அறிவேன். இப்போ அதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சொல்ல முடியும். நான் சொல்லுவது, இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விஜய் ஆட்சி நீடிக்கும் என்ற நம்பிக்கைக்கு வந்து விட்டார்கள், பெருமளவுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்த ஆட்சி கவிழாது என்று தெரிந்த பிறகு யாரும் மாறமாட்டார்கள். இரண்டாவது, பெரிய பொருட்செலவு பணச்செலவோடு இவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் சொல்வது நடக்கும். 10 கோடி 20 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சியில் சம்பாதிக்க முடியாது, இவர் எல்லார் கையும் கட்டி போட்டுறாரு, மணல் கிடையாதுன்றாரு, கமிஷன் கிடையாதுன்றாரு, பர்சன்டேஜ் கிடையாதுன்றாரு அப்படின்ற புலம்பல்கள் இருந்தால் ஒரு 2-3 பேர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீ 5 கோடி செலவு பண்ணன்ற 10 கோடி தரேன்னா 2-3 பேர் மாறக்கூடிய சூழல் உருவாகும். யாரும் செலவு பண்ணாமையே 100 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. செலவு பண்ணவர்கள் 4-5 பேர் தான் இருக்கும். அது கூட வேற கட்சியிலேருந்து போனவங்க தான் இருக்கும். தாவேகா உடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த முயற்சி இப்போவும் நிர்மல்குமார் சொல்றது திமுக அதிமுக இப்போ வந்து ட்ரைலாம் பண்ணுறாங்க. அவர் நிர்மல்குமார் பேசுவது அரசியல், அதில் உண்மை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இப்போது எப்படி ஏற்கனவே அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது. 47ல் 6 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ 41 தான் இருக்குது. திமுக கிட்ட தான் 57 இருக்குது. 41 57 கூட்டினா 98 தான். இன்னொன்று நீங்கள் எங்கே போவீங்க? 20 பேருக்கு. திமுகவிடம் இருந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் விலகி விட்டன. அத்தனை கூட்டணி கட்சிகளும் விலகிய பிறகு ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே திரு நிர்மல்குமார் அவர்கள் தொடர்ந்து திமுகவையும் அதிமுகவையும் இணைத்து பேசுவதற்கும் அதிமுகவிலிருந்து ஆட்களை இழுப்பதை நியாயப்படுத்துவதற்கும் திரு நிர்மல்குமார் இதை கூறுகிறார் என்று நான் பார்க்கிறேனே தவிர அவருடைய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை. பாஜகன்ற ஒரு புள்ளியில் இணைஞ்சிருவாங்க பாருங்க. பாஜக இணைகிற மாதிரி இந்த 2 கட்சியும் ஒன்னா இணைஞ்சு தேர்தல் களத்துக்கு வருவாங்க. அதையெல்லாம் இப்போதைக்கு பேசுவதெல்லாம் அனுமானம் சார். நீங்க வந்து சொல்ல முடியுமா? இல்ல, நான் எதிரி தாவேக்கான ஆயிடுச்சு. அப்ப அதிமுகவை காக்க திமுகவோட சேரணும், 2 கட்சிகள் சேர்ந்து நிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அதிமுகவை சேர்ந்த அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய நெடுங்காலமாக பயணித்து வந்திருக்கக்கூடிய பல பேர் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எதிர்த்து வெளியேறி விடுவார்கள். ஆகவே அப்படி ஒரு முடிவு நியர் ஃபியூச்சரில் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. இப்போ பாஜக இதை ஒன்று சேர்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் இது பண்ணுறாரு பாஜக தலைமையில். பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் தனது அரசியல் வியூகத்தை வகுத்து கொள்ளும். நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமோ அதிமுக பக்கமோ நேரடியாக எந்த விதமான ஒரு தொடர்பிலும் அந்த கட்சி இருக்காது. அதிமுகவினால் அந்த கட்சிக்கு ஒரு பயனும் கிடையாது. திமுக கிட்டையாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு பாஸ் பண்ணணும், ஸ்மூத்தாக பாஸ் பண்ணணும்னா திமுகவையாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு இருக்குது. அதாவது அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆதரவை கேட்பதற்கு. அவங்க வாக் அவுட் மூலமாக ஆதரவு தரலாம், நமக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது அதிமுக கிட்ட என்ன இருக்குது இன்றைக்கி, அதுவே பாவமாக இருக்குது. பட் 1 கோடி ஓட்டு இருந்தது இல்லை சார் லாஸ்ட் எலெக்ஷன்? அதெல்லாம் இருந்தது சார். இனிமேல் நீ படிப்படியாக குறையும். அதிமுக எழுந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சுருங்கி கொண்டே இருக்கின்றன. சட்டமன்றத்தில் அப்பா எங்கன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் பேசின அந்த குட்டி கதை வைரலானது. இப்போ அதை வைத்து தான் திமுகக்குள்ள ஒரு டாக் நடக்குது. அந்த அப்பா திரும்ப சட்டமன்றத்துக்குள்ள வருவார் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல முன்னணி நிர்வாகிகள் திரு மு க ஸ்டாலின்,
அவர்கள் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்போது நடைபெறுகிற 6 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவது, 7 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வலிமையான ஆதரவு தளம் உள்ள பகுதி என்று எனக்கு தெரிந்து எதுவும் சொல்ல இயலவில்லை. யாராவது ஒரு உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவின் வலிமையான பகுதியில் நிறுத்தலாம் என்ற ஒரு யோசனையும் 1-2 பேர் வைக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அதை விரும்பவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது ராஜினாமா செய்ய வைத்து போட்டியிடுவதை அவர் விரும்பவில்லை. இந்த நிலையில் திரு மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தால் அது நிச்சயம் வெற்றி என்ற முடிவை தரக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவ்வாறு இறங்குவது ரிஸ்க் என்கிற கருத்தும் திமுகவில் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த விஷயத்தில் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறீங்க, விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு அரசியல் செட் ஆயிருச்சு. இப்போ ஸ்டாலின் ஒரு வேளை வந்தாலும் கூட விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்களே. அப்படி ஒரு பார்வை நெரேட்டிவ் சிலரால் வர்ணிக்கப்படுகிறது. விஜய் வர்சஸ் உதயநிதி என்று வந்து விட்டதால் திரு உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் வருவதை எவ்வளவு தூரம் விரும்புவார் என்று கேள்வி முன்வைக்கிறார்கள். நான் அப்படி பார்க்கவில்லை. திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய தந்தை சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் வெற்றி பெற வேண்டும் என்று தான் மற்ற கட்சிக்காரர்களைப் போல நினைப்பாரே தவிர அவர் வந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து என்று நினைப்பார். அந்த நோக்கம் அவருக்கு இருக்காது என்று நினைக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் ஒரு டால் லீடர். அவரை நீங்கள் திரு விஜய் அவர்களோடு மேட்ச் செய்ய முடியாது. நிச்சயமாக அவருடைய ஆலோசனை என்பது சட்டமன்றத்திற்குள் திமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பயன்படும். ஆனால் அவர் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்தால்தான் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்து தான் திமுகவில் மேலோங்கி இருக்கிறது. அந்த கருத்து வரப்பு தான் இப்போவே மக்கள் நினைக்கிறாங்க, ஏண்டா தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பை எலெக்ஷனில் இதை பிரச்சாரமாக பண்ணுவாங்கல்ல, அதாவது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க அது சரியாக இது பண்ணலை, ரீல்ஸை பார்த்து ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் நிச்சயமாக மிக கூர்மையான விமர்சனங்கள் திரு விஜய் அவர்களை நோக்கி முன்வைக்கப்படும். விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான ஒரே அம்சம், தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய சாதகமான ஒரே அம்சம், இந்த 40 நாள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 1.5 மாத கால ஆட்சியில் ஒரு ஊழல் கூட நடந்ததாக, ஒரு மந்திரி காசு வாங்கியதாகவோ காசு கேட்டதாகவோ, ஒரு ஃபைல் தேங்கி நிற்கிறது என்றோ அதற்காக கமிஷன் எதிர்பார்க்கப்படுகிறதோ என்ற குற்றச்சாட்டு வரவில்லை. கீழ்மட்டத்தில் தாசில்தார் ஆஃபீஸிலோ மற்ற இடங்களிலே இன்னமும் லஞ்சம் கேட்கிற போக்கு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று வட்டாட்சியர், இன்னொன்று சார்பதிவாளர். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் கீழ்மட்ட லஞ்சத்தை அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்கவே திரு விஜய் அவர்களால் டாஸ்மாகில் 10 ரூபாங்கிற மாதிரி அது ஒழிக்க முடியாது. மேல் மட்டத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்கிற ஒரு விஷயம், அது சாதகமான அம்சம். போதைப் பொருளுக்கு எதிராக நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு உறுதி பூண்டிருப்பது, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அமைத்திருப்பது, இவையெல்லாம் இடைத்தேர்தலில் சாதகமான அம்சங்களாக அவருக்கு இருக்கும். ஆனால் கட்சித்தாவலை ஊக்குவித்து அதன் மூலமாக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளுகிற போக்கு என்பது நிச்சயமாக எதிர்க்கட்சியால் இடைத்தேர்தலில் பிரதான விஷயமாக முன்வைக்கப்படும். அதற்கு விஜய் அவர்கள் கன்வின்சிங்காக என்ன சொல்லப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இறுதியான கேள்வி சார், அதிமுக கரைகிறது, உடைகிறது, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போகிற மாதிரி பனையூரில் நிற்கிறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் உட்பட எல்லாமே விமர்சிச்சிருக்கீங்க. அதை தடுத்து நிறுத்த அதிமுக இபிஎஸ் என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறார்? அதிமுக திரு இபிஎஸ் அவர்கள் தடுத்து நிறுத்துகிற சிந்தனையிலோ முயற்சியிலோ இறங்கி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. போகிறவர்கள் போகட்டும், அன்கொஸ்டினபிள் லீடராக இருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தலாம் என்றுதான் அவர் நினைக்கிறார். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய ஒரே பலம் இரட்டை இலை சின்னம் தான். நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இருந்தால் உண்மையிலே அது எனக்கு அதை சிரிப்பதா அல்லது கண்டனம் தெரிவிப்பதா என்றே தெரியவில்லை. நான் கேள்விப்பட்டது. யாருடனும் அவர் கோபமாக உரையாடி கொண்டிருக்கும் போது, போகிறவர்கள் போகட்டும், இவர்களையெல்லாம் நம்பிதானா நான் இருக்கிறேன், இந்த கட்சி இருக்கிறது, ஏன் வைகோ நடத்தவில்லையா இவ்வளவு நாளாக என்று கோபமாக சொன்னார். வைகோ மாதிரி ஆயிடுவார் போல இருக்க இப்போ கட்சியை. வைகோ தொடங்கின புள்ளிக்கே வந்துட்டாரு, இன்னைக்கு ஒரே இதுவாயிட்டாருன்னு வச்சுங்க. அவருடைய தகுதி போனார், இன்னைக்கு இல்லை, தகுதி இல்லாத, அவருடைய தகுதிக்கு அவருடைய உயரத்துக்கு சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார் வைகோ. நேற்றைய தினம் அந்த நிருபர்கள்ட்ட பேசினதாகட்டும், திரு விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் அவர் உளறியதாகட்டும், 2 பேருக்கு நான் பிரச்சாரம் பண்ணுறேன், ராஜினாமா செஞ்சாங்கன்னா
அப்படின்னு விஜய் சொன்னார். அப்போ வந்து முதலமைச்சரை பற்றி என்ன மதிப்பீடு வரும்? ஆகவே குதிரை பேரத்தை ஊக்குவிக்கிறாருன்னு அது வந்து திரு வைகோ வந்து ரொம்ப பேலன்ஸ் இஸ் லூசிங் பாஸ்ட்லி. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். எனக்கு ரொம்ப மதிப்புக்குரியவர், ஒரு பார்லிமெண்டேரியன். அவர் இப்படி பேலன்ஸை லூஸ் பண்ணுவது எனக்கு வியப்பாக அளிக்குது. அந்த கட்சியோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா மதிமுக மாதிரி ஆக போகிறதா? எனக்கு புரியல. சீர்படுத்துகிற வேலைன்னா எல்லாரையும் அவர் திரும்ப கொண்டு வரணும். ஹி ஷுட் பிராட் பேக் எவ்ரிஒன் டு த பேரண்ட் பார்ட்டி. நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான சில முயற்சி இருக்கு. சசிகலா வர்றாங்க, தினகரன் வர்றாங்கன்னு சில செய்திகளை பார்த்து இல்லை, அந்த முயற்சிகள் எல்லாம் அவர் விரும்புவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியை விட, நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர். அவர் பதவியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வழிமுறைகளுக்கு உதவியவர்கள் வேலுமணி, தங்கமணி, சிவிஎஸ் எல்லாம். ஆனால் அரசியல் ரீதியாக மிக கூர்மையாக செயல்படக்கூடியவர் திரு டிடிவி தினகரன். அவரெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஏடிஎம்கே உள்ள போந்து அவர் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். ஏன்னா இட் இஸ் இன் எ பேட் ஷேப். பார்ட்டி இஸ் இன் எ பேட் ஷேப். சரியான டைம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், அது ரெட்ரைவ் பண்ணுவது அவ்வளோ சுலபம் அல்ல. நன்றி சார். தமிழக அரசியல் பற்றியும் தாவேகா பற்றியும் திமுக அதிமுக என்ன நடக்குதுன்னு பற்றியும் நிறைய கேள்விகளுக்கு SS நியூஸோடு இணைந்து விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.